ஃப்ளூட்டோ மலையாளத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி மூவி. இது வழக்கம் போல் ஏலியன் மூவி தானா, இல்லை இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்தினுடைய கதைக்கு பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. நீரஜ் மாதவ் தன்னுடைய காதலியாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே டோஸ் வாங்கிட்டு சோதனைக்கு மேலே சோதனையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். குடிச்சிட்டு மட்டையா பீச்சில் இருக்கிறப்ப அல்தாப் சலீம் ஏலியனா இவரை வந்து சந்திக்கிறாரு. ரெண்டு பேரும் இவங்களோட அறையில் போய் தங்குறாங்க. இங்கிருந்தே நீங்கள் படத்தினுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ஏலியன் ஒருத்தனை வந்து சந்திக்கிறப்ப அவனுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்த அது போல் ஹெல்ப் பண்ணுறதும், இல்லை ஹெல்ப் பண்ணுறப்ப அது மோசமாக ஆகிறதும், அப்புறம் இவன் வந்து அந்த ஷிப்பு வந்து காணாமல் போகிறதும், அதை ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி தரதும், மறுபடியும் கிளம்புறப்ப சண்டை போட்டு அந்த ஏலியன் ஷிப்பில் ஏறி உட்கார வச்சு டாட்டா பாய் பாய் பிளைன் கிஸ் கொடுத்து அனுப்புறதும், அவன் போகிறப்போ ஒரு பாட்டு பாடுறதோ, இல்லை இவர் ஒரு பாட்டு பாடுறதோ அப்படிங்கிறதும், இன்பிட்வீன் கேப்பில் காதலிக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஏலியன் வழக்கமான அதே பாணியில் தான் இந்த படமும் இருக்குது. இதில் புதுசாக காமெடிகள் அப்படிங்கிறது அங்கங்கே சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு தவிர, இதில் புதுசாக ஸ்கிரிப்டு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா அல்தாப் சலீமை நம்மளால் ஏலியனாகவே ஒத்துக்கவே முடியாது. அதுக்கான எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் அவர் அடாப்ட் ஆகவே இல்லை. நீ ஏலியனை பார்த்துருக்கிறியா அப்படின்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏலியனுக்கும் நீரஜுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேருமே தோல்வியில் ஒத்து போகக்கூடிய கேரக்டர் தான். எதுக்காக வேறு பிளானட்லேருந்து இங்கே வந்த அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று அது சிறப்பாகவே இருந்தது. இங்கே யங்ஸ்டர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அவருடைய கேலக்சியில் பண்ணியிருந்திருக்காப்புல. ஸோ இந்த கான்செப்ட் ஒரு யூனிவர்சலாக செட் ஆகக்கூடியது. ஒரு ஏலியன் பூமிகளை வரும், அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே மறுபடியும் கிளம்பி போவோம், அது என்னவா ரிஸ்க்குகள்லாம் சந்திக்கும் அப்படிங்கிறத அதுக்குள்ளார இவங்களுக்கு தேவையான சரக்காகட்டும், இல்லை காமெடி ஆகட்டும், எல்லாத்தையும் புகுத்தி ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு இந்த படத்தை கொடுத்து வச்சுருந்துருக்குறாங்க. நீரஜ் மாதவுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளாரையே வந்து மது காய்ச்சறது, அதை கொண்டுட்டு போய் சேல் பண்ணுறது, கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கதை ஒன்று ட்ராவல் ஆகுது. கதை இல்லையாட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி கதையெல்லாம் கொஞ்சம் அதுக்குள்ளே சுருவி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வளர்த்துருக்காங்க. கதாநாயகியாக வரக்கூடிய ஹர்ஷா டாக்டர் வேஷத்தில் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு நாயை குளிப்பாட்டுறாங்க, சாரி நாயை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது மட்டும்தான் ஒரு சீனில் வர்றாங்க. மற்றபடி ஸ்கோர் பண்ணுறதுக்காக முன்னாடி பின்னாடி ஃப்ரேமில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸு இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. வில்லனாக வராரு டாக்டர் தம்பி, சாரி டைகர் தம்பியான அஜு வர்கீஸ். மொட்டத்தலையோட அப்பப்போ வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுறாப்புல. அவர் தான் வந்து இந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு எல்லாமே ஒரு சாட்சியாக இருக்கா. அப்படி நீங்கள் இந்த ப்ளூட்டோ படம் பார்த்துருந்தா உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது, ரசித்த காட்சி எது, சிரித்த காட்சி எது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் அமுத்தி விடுங்க. ஸோ பை.